ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி அடையாறு, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சிஐடி காலனி, பெசநகர், எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ரவியின் வங்கிக் கணக்கிலிருந்து அதிகப்படியான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அமைச்சர் நேருவின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் வீட்டிலும் அவருக்கு தொடர்புடைய பல இடங்களிலும் அமலாக்கத்துறையினரின் சோதனை நடைபெற்று வருகிறது. அருண் அந்த கட்டுமான நிறுவனங்களில் பங்குதாரராக உள்ள காரணத்தில் சோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதேபோல நேருவின் மற்றொரு சகோதரரான மணிவண்ணனின் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ளது. அங்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிவண்ணன் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறார். அதே பகுதியில் உள்ள நேருவின் உறவினர் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. சென்னை, கோவை ரெய்டுகளை தொடர்ந்து திருச்சி தில்லைநகரில் உள்ள அமைச்சர் நேரு வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. தில்லைநகர் 10வது கிராஸில் உள்ள நேருவின் மறைந்த சகோதரரான ராமஜெயம் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அதேபோல நேருவின் மகள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு வரும் இடங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதோடு தமிழக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் தில்லை நகரில் உள்ள அமைச்சர் நேரு வீட்டில் அவர் ஆதரவாளர்கள் குவிந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.